பாகுபலி அதாவது டைரக்டர் ராஜமௌலி இயக்கத்துல நம்ம பிரபாஸ், ராணா இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு பிரான்ச்சைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம பிரபாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அவருடைய கெரியரையே வேற லெவல்ல கொண்டு போன ஒரு திரைப்படம். உலக அளவில் 1000 கோடி வசூல் வந்த ஒரு திரைப்படம் அப்படின்ற ஏகப்பட்ட புகழ் அந்த பாகுபலி படம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படத்தை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இதுக்கப்புறம் யாருன்னா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிமே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். லாஜிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா மேக்கிங்கா விஷுவலா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அந்த விஷனே வேற லெவல்ல இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்ப இந்த பாகுபலி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா ரீரிலீஸ் பண்ண போறதுல ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் பார்ட்டா தான் இப்ப கொண்டு வர போறாங்க. அதுல குறிப்பா அதனுடைய ரன் டைம் 3 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அபிஷியலா சென்சார் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அக்டோபர் கடைசி, அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி இந்த திரைப்படம், அதாவது பாகுபலி திரைப்படம் மீண்டும் தியேட்டர்ல வரப்போகுது. பாகுபலி த எபிக் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பாகுபலி த எபிக் ஐ மீன் இந்த எடிட் வெர்ஷனுடைய ட்ரைலர் நாளைக்கு இப்போ அஃபிஷியலா லான்ச் பண்ண போறாங்களாமா. ஏற்கனவே அந்த ட்ரைலர் எக்ஸ்க்ளூசிவா தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யூடியூப்ல வெளி வரல. அது நாளைக்கு தான் வெளி வரப்போகுது. அந்த பாகுபலி த எபிக் அந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு டெஃபினட்டா அந்த ட்ரைலரை ரொம்பவே சூப்பரா கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ரீலீஸ். இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு படத்தையும் ரீலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை டிஜிட்டலா மாத்தி ரீலீஸ் பண்ணுவாங்க. ஆனா ஏற்கனவே டிஜிட்டலா எடுத்த ஒரு படத்தை, ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சொல்லிட்டு 2 பார்ட்டா வந்த ஒரு படத்தை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிங்கிள் பார்ட்டா மீண்டும் எடிட் பண்ணி அந்த படத்தை இப்போ தியேட்டர்ல கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கும் செகண்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங்கும் வேற வேற மாதிரி இருக்கும். அதை நம்மளுக்கு ஒத்து போற மாதிரி அதை எடிட் பண்ணி ஆகணும். எடிட்டர் எந்த அளவுக்கு சூப்பரா வேலை பார்த்தாதான் அந்த படம் பார்க்கறது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட எண்டிங்ல அந்த பாகுபலி 3 உடைய ஏதோ ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. ஆனா அது இல்லை அப்படின்ற மாதிரிமே சொல்றாங்க. ஆனா அந்த ரூமர் இன்னமும் அடங்கல. அது இருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தயாரிப்பாளர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.